இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 11 பேரில் சீஃப் ஜஸ்டிஸை கடந்து இருக்கக்கூடிய 12 பேரில் 7 பேரை நியமித்தவர் கோத்தபயா, 5 பேரை அனுராய் இப்பொழுது நியமித்திருக்கிறார். அதுவும் கடந்த ஆண்டு. அரசியல் ரீதியாக பழிவாங்க முனைகிறார்கள் என்ற கேள்வி ஒரு கேள்விக்குறியாகும். என்றால் சுப்ரீம் கோர்ட்டில் கோத்தபயா நியமித்தவர்கள் 4 பேர் இன்னும் இருப்பதாக சொல்லிக் கொண்டேன். ஒரு பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் இப்பொழுது 13 பேர் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வாறு இவர்கள் அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள், அச்சப்படுவார்கள் என்று சொல்வது. இலங்கையில் கோப்பில் இருக்கக்கூடிய, அதாவது கிடப்பில் இருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கை 11,30,000 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இது ஒரு நீதித்துறைக்கு ஆபத்தான அதிகரித்த வழக்குகளை இப்பொழுது நீதிமன்றங்களில் எதிர்கொள்ளக்கூடியவர்களும் சவாலில் இருக்கக்கூடியவர்களும் பெரும்பான்மையினோர் நாமல் ராஜபக்சனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அவை இது பல மட்டங்களில் சீர் செய்யப்பட வேண்டிய ஒரு சவால். இந்த சவாலை வறுமையாக இந்த பேசுபொருளாக இப்பொழுது சமீப நாட்களாக இது தொடர்ச்சியாக பேசுபொருளாக இருக்கிறது. இப்பொழுது குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த குற்றங்களுடைய அதிகரிப்பினுடைய மூல காரணங்களை கண்டறிந்து அவ்வாறான குற்றங்களை சமூக தரப்பிலிருந்து நீக்குவதற்கான முயற்சிகளை வெறுமாக நீதித்துறை மட்டும் சான்று செய்வதல்ல. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையின் நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளின் வயதெல்லை அதிகரிப்பது தொடர்பான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகி இருக்கின்றன. நீதிபதிகளின் வயது அதிகரிப்பு தொடர்பில், குறிப்பாக இலங்கையில் அதிகரிக்கப்பட்ட வயது தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? இது சமீப காலத்தில் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் இலங்கையை பொறுத்தவரை. அதாவது இதுவரை இலங்கையினுடைய அரசியல் யாப்பின்படி இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கான வெவ்வேறு வயது எல்லைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதாவது உச்ச நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை நீதிபதிகளுடைய வயது வரம்பு 65 ஆகவும், அப்பீல் கோர்ட்டுக்கான ஜட்ஜஸினுடையது 63 ஆகவும், உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கானவர்களை 61 ஆகவும், இவர்களை 60 ஆகவும் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு நீண்ட கால பொறிமுறையிலிருந்து இருக்கக்கூடிய விடயம். இப்பொழுது அந்த வயது எல்லை வரம்புகள் உச்சத்தை அதிகரிப்பதற்கான முயற்சியை தற்போதைய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. 2 வயதுகள், அதாவது குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜை 65 67 ஆகவும், அப்பீல் கோர்ட்டினுடைய ஜட்ஜை 63 65 ஆகும் 2 வயதுகள் கூட்டுவதற்கான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள். இதில் பேசுபொருள் இல்லாத விடயம் என்று சொன்னால், இவை ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவர்கள் உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் வரை ஏனையவர்களை நீதித்துறை அமைச்சே நியமிக்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது. அதிகபட்ச நீதிபதிகள் ஏனைய மட்டத்தில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் வழியில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வயது எல்லைகளை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியை அரசாங்கம் இப்பொழுது ஒரு உறுதிமொழிவுக்கு வந்திருக்கிறது. இதில் 2 விடயங்கள் இருக்கிறது. அவர்கள் இந்த வயது எல்லைகளை அதிகரிப்பதாக இருந்தால் 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தேவைப்படுகிறது. இன்னொரு விடயம் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம், இதற்கு சர்வசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பது ஒரு பேசுபொருள். ஏனையவர்கள் அது கட்டாயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த முடிவு யாரிடம் சேரும் என்றால், இறுதியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு நிற்கப் போகிறது என்றால், அது இப்ப வழமையாக ஒரு அரசு ஒரு இவ்வாறான புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வருகின்ற பொழுது அரசியல் யாப்பில் அதற்கான ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்தை நேரடியாக வைப்பார்கள். அவர்கள் தங்களுடைய விடயத்தை இதற்காக தெரிவிப்பதற்காக அவர்கள் என்ன விடயங்களை வலியுறுத்துகிறார்கள் நீதிமன்றம். அல்லாது நீதிமன்றத்துக்கு திரும்பி பின்னர் போய் அது அங்க நின்று ஊசலாடும். இவ்வாறான ஒரு விடயம் முன்னர் செய்யப்பட்டதா என்று சொன்னால், இவ்வாறான ஒரு முயற்சியை ஜெயவர்தன செய்திருக்கிறார். இந்த அரசியல் யாப்பை கொண்டு வந்த ஜெயவர்தனாவே அதில் பின்னர் ஒரு மாற்றத்தை செய்ய முனைந்த பொழுது, அப்பொழுது சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸிடம் அவர் இவருக்கு மிகவும் நெருங்கியவர். ஆனால் அவரிடம்
அவர் இறுக்கமாக நின்று கொண்டால் இவ்வாறு செய்வதாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இது சர்வசன வாக்கெடுப்பை நடத்தி ஆக வேண்டும் என்று அவ்வாறு வலியுறுத்தப்பட்ட பொழுது ஜெயவர்தனா அந்த முயற்சியை இருந்து பின்வாங்கிவிட்டார். அவே இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கிறது, இவர்கள் இவ்வாறான சட்டக்கோவையை உருவாக்கி அவருடைய பார்வைக்கு வைத்து அவருடைய கருதுகோளை பெற்றுக்கொள்வார்களா? அவ்வாறு இருந்தால் அது வலியுறுத்தப்படுமா? அவ்வாறு செய்தால் இவர்கள் 3/2 பெரும்பான்மை இலகுவாக அவரிடம் இருக்கிறது. அவை அதற்காக ஒன்று இடத்திலும் அவர்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஆனால் சர்வசன வாக்கெடுப்பையும் செய்ய வேண்டிய தேவை வருமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்துக்கொண்டால் அரசியல் யாப்பின்படி அவர்கள் இந்த அதி உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டுக்கு 17 நீதிபதிகளை 11 தொடக்கம் 17 நீதிபதிகளை நீங்கள் நியமிக்கலாம். 11 குறைவாக இருக்கக்கூடாது, 17க்கு மேலும் இருக்கக்கூடாது. இடைப்பட்ட ரீதியில் இவ்வளவற்றையே நியமிக்கின்ற ஒரு உரிமையை ஜனாதிபதிக்கு வழங்கியிருக்கார்கள். ஆனால் தற்போதைய சூழலில் இந்த அதி உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை சீஃப் ஜஸ்டிஸுடன் இணைந்து 13ஆக மட்டுமே இருக்கிறது. அவை இன்னும் மேலும் 4 பேரை நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. அதை ஒரு கருதுகோளாக பேசிக்கொள்கிறார்கள் சொன்னால் 4 பேரை நியமித்து விட்டு அதற்கு பின்னர் வேண்டுமென்றால் வயதிலேகள் நிரப்பலாம் தானே, ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 11 பேரில் சீஃப் ஜஸ்டிஸை கடந்து இருக்கக்கூடிய 12 பேரில் 7 பேரை நியமித்தவர் கோத்தபயா, 5 பேரை அனுரா இப்பொழுது நியமித்திருக்கிறார். அதுவும் கடந்த ஆண்டு. அதில் 4 பேரை கடந்த ஆண்டு 2025 ஜனவரியில் நியமித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு இன்னும் 4 பேரை இந்த இடத்தில் நிரப்புவதற்கான வாய்ப்பு ஒரு ஜனாதிபதியாக அவரிடம் இருக்கிறது. இதில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம், இப்பொழுது சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடியவர் இந்த ஆண்டு இறுதியில் அவர் 65 வயதை எட்டுகின்ற பொழுது அவர் விலகிக்கொள்ள அவரிடத்துக்கு இன்னொருவரை நியமிக்க வேண்டிய தேவை வேறு. சூரியசேனாவினுடைய இது அவரை பொறுத்தவரை இப்பொழுது சீஃப் ஜஸ்டிஸ் பொறுத்தவரை பார்த்தால் 2007ஆம் ஆண்டு அவர் மஹிந்தாவினால் ஹைகோர்ட்டுக்கு நியமிக்கப்பட்டவர். பின்னர் ஸ்ரீசேனா அவரை அப்பீல் கோர்ட்டில் போட்டவர். இப்பொழுது அனுரா அவரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆகியிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படிமுறையில் 3 ஜனாதிபதிகள் இவர் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அவர் தான் விரைவில் இந்த ஆண்டு இறுதியில் ஓய்வு பெற்று விடுவார் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இருந்தால் அவருக்கு இன்னொருவர் நியமிக்கப்பட்டாக வேண்டிய சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்பட வேண்டிய தேவை வரை இருக்கிறது. இன்னொன்றை பார்த்தால் கோர்ட் ஆஃப் அப்பீலை பார்த்தோம்னு சொன்னால் அதில் 12 தொடக்கம் 20 பேரை நியமிக்கலாம். அதில் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய செல்லில் 16 பேர் தான் இருக்கிறார்கள். இதில் 8 பேரை அனுரா நியமித்திருக்கிறார். இதிலேயும் ஒரு பிரசிடென்ட் கோத்தா இதில் 4 பேரை நியமித்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க நியமித்த 4 பேர் இதில் இன்னும் இருக்கிறார்கள். அதிலும் கூட இன்னொரு 4 பேரை நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இருக்கிறது, 20 பேரா. சரி, இதை முழுமையாக நியமித்தார்களா என்று பார்த்தால் இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சவால் என்று சொன்னால் இந்த நீதித்துறை சார்ந்த விடயங்களை முழுமையாக, அதாவது இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய முழுமையான ஜட்ஜஸுக்கு போதிய அளவு பேர் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு தேடுதலை வைத்தால் அதில் 2021ஆம் ஆண்டு தான் என்னால் முழுமையாக எத்தனை பேர் நீதித்துறையில் நீதிபதிகளாக அனைத்து மட்டங்களிலும் இருந்தார்கள். இந்த நீதித்துறை தொடர்பாக இலங்கையின் வயது அதிகரிப்பு தொடர்பில் உள்ளக ரீதியாக எதிர்க்கட்சிகள், சட்டத்தரணி சங்கங்கள் எல்லாம் கடுமையான அழுத்தங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் சர்வதேச சமூகம் இந்த விடயத்தில் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை. அது என்னவாக இருக்கு? காமன்வெல்த் சட்ட வாக்கு சங்கம் இதுக்கான ஒரு கருத்தியலை வெளியிட்டிருக்கிறது. அவர்களுடைய நீங்கள் இப்பொழுது 2 விடயம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த வயதில்லை அதிகரிப்பதற்கு அரசியல் ரீதியாக ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது ஏனையோருடைய குற்றச்சாட்டாக இலங்கை தீவில் இருக்கிறது. நீங்கள் சொன்ன எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை இலங்கையில் ஒவ்வொரு சவால்கள் இருக்கிறது நீதித்துறை சார்ந்து, அதனால் இதை நியமிக்க வேண்டும் என்று சொல்றார்கள். அவ்வாறு உலக ரீதியாக பார்த்தால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதி உச்ச நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட்டுக்கு இறக்கும் வரையும் ஒருவர் இருக்கலாம். அவருக்கு வயது எல்லையிலே கிடையாது. அது அமெரிக்காவை பொறுத்தவரை சரியானால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சவாலே சட்ட ஆக்கத்தில் ஒரு மாற்றத்தை செய்வது. அது வயது எல்லைகளை கடந்து அங்கே 9 பேர் மட்டும்தான் அதி உச்ச நீதிமன்றத்துக்கு மொத்தமாக இருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. கனடாவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நியமிக்கப்படுபவர்கள் மொத்தம் 9 பேர் தான். ஆனால் இங்கே 17 பேரை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 13 பேர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எதற்காக இந்த வயதில்லைகள் நீடிக்க வேண்டும்? நீதிபதிகள் பற்றாக்குறை இருக்கிறதா, அல்லது இடங்கள் நிரப்பப்படவில்லை என்றால் நிரப்ப வேண்டிய தேவை இடமும் இருக்கிறது. இப்போ 2021ஆம் ஆண்டு பார்த்தேன், அதான் முழுமையாக கிடைக்கக்கூடிய தரவாக இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு 17 பேர் நியமிக்கப்பட்டிருந்திருக்கார்கள்.
ஒரு ஆண்டில் இதுக்கு முன்னர் நியமிக்கப்பட்டிருக்கார்கள் சொன்னால் அந்த உச்ச எல்லையான 17 பேரும் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். 2021 ஆண்டு 17 நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்திருக்கிறார்கள். அப்பீல் கோர்ட்டில் அதிகபட்சமாக நியமிக்கக்கூடிய 20 பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் அதுக்கு முன்னர் 20, 19, 18 அவ்வாறு இருக்கவில்லை. 21 அது முழுமையாக நிரப்பப்பட்டதாக இருந்தது. அவ்வாறு இருந்தால் ஏன் இப்ப இதை கடந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு 85 பேர் இருந்திருக்கிறார்கள் அதிகபட்சமாக 21 ஆண்டு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வழியே 250 பேர், மொத்த நீதிபதிகளாக 403 பேர் இலங்கையினுடைய பல்வேறு மட்ட நீதிமன்றங்களுக்கும் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு சவால் என்று சொன்னால், இலங்கையில் கோப்பில் இருக்கக்கூடிய, அதாவது கிடப்பில் இருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கை 1.13 மில்லியன், அதாவது 11,30,000 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இது ஒரு நீதித்துறைக்கு ஆபத்தான, மிகவும் ஆபத்தான ஒரு சூழல். அதில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் மாத்திரம் 5,785 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அப்பீல் கோர்ட்டில் பார்த்தால் 4,572 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இப்போ நீதிமன்றத்தில் கிரிமினல் இருக்கிறது ஹைகோர்ட்ல. இந்த கிரிமினல் இதில் மாத்திரம் 6,286 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றங்கள் ஹைகோர்ட் வழியே 27,324 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய இடமே இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் தான், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். 2,62,665 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இப்பொழுது எங்கு அதிகமாக நீதிபதிகள் தேவைப்படுகிறார்கள் சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஹைகோர்ட்லேயும் தான் தேவைப்படுகிறார்கள். அங்குதான் அதிஉச்சமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி இருக்கிறது, எதற்காக இவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது? ஏனால் இந்த எண்ணிக்கை இவ்வாறு இருந்தால் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தே செல்ல போகிறது. இது ஒரு நீதித்துறை சார்ந்தல்ல. இப்ப சமீபத்தில் நீரொழும்பு சிறையில் நடந்த விடயங்கள் கூட, என்னால் இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் 10,300 பேரைத்தான் வைத்திருப்பதற்கான வசதி இருக்கிறது. ஆனால் 40,000 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த நீதிமன்றங்களும் மாறுகின்றன. என்னால் வழக்குகள் தொடர்ந்து நிலுவையில் இருக்கின்ற பொழுது தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமல்ல, தண்டிக்கப்படாதவர்கள் கூட இந்த நீதி சிறைச்சாலைகளில் நிரப்பி இருப்பதற்கு காரணம் நீதித்துறையில் இருக்கக்கூடிய இந்த சவால் ஒன்றாக பார்க்கலாம். அவ்வாறு இருந்தால் ஒரு கேள்வி எழும்புகிறது, இலங்கையினுடைய இந்த சவாலை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு மிகவும் ஒரு அடிமட்டத்திலிருந்து முழுமையாக மாற்றப்பட்ட ஒரு நிர்வாக சேவையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த கட்டாயத்துக்கான நிறைய தயாரிப்புகள் வெறுமையாக 2 நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்களும் அதாவது சுப்ரீம் கோர்ட்டும் அப்பீல் கோர்ட்டிலும் மட்டும் இந்த வயதில்களை மாற்றி விடுவதனூடாக மட்டும் இது சாத்தியம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு பேசுபொருள் இருக்கிறது, வெளிப்படையாக பேசவிட்டாலும் ஹைகோர்ட்டினுடையது 61, 63 ஆகும். கீழே இருக்கக்கூடிய ஏனைய மாவட்ட நீதிமன்றங்கள் ஏனையவற்றை 60லிருந்து 62 கூட ஒரு பேசுபொருள் சொல்லப்படுகிறது. ஆனால் அது பெரிதாக வெளியில் வரவில்லை. அவ்வாறு இந்த சட்டத்திருத்தங்கள் மாற்றப்படமாக இருந்தால் ஒரு கேள்வி வரும்போது, இந்த வயதெல்லைகளை அதிகரிப்பதனால் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப் போவதில்லை. அது பேசுபொருள் அல்ல. அதாவது 17 அதிகரிப்பதற்கோ சுப்ரீம் கோர்ட்டில் இதை 20 கூட்டுவதற்கோ ஏனைய நீதிமன்றங்களை புதிதாக உருவதற்கான பேசுபொருள் இப்பொழுது இல்லை. அவ்வாறு இருந்தால் இந்த விடயத்தை முழுமையாக சீர் செய்வதற்கு இப்பொழுது பேசுபொருளாக இருக்கக்கூடிய 2 வயதை அதிகரிப்பது சுப்ரீம் கோர்ட்டில் இது மட்டும் தீர்வாக மாறிவிடுமா என்கின்ற ஒரு பெருங்கேள்வியும் இருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய நீதித்துறை எதிர்கொள்கின்ற முழுமையான சவால்களை முழுமையாக சீர் செய்வதற்கு அனைத்து தரப்புகளையும் உள்வாங்கி ஒரு பெரிய மாற்றத்துக்கு எந்த ஆட்சியில் இருப்பவர்களும் தயாராக வேண்டிய கட்டாயம் இலங்கையில் இருக்கிறது. என்றால் இவ்வாறு இப்ப இதுக்கு ஒரு பேசுபொருள் சொல்லப்படுகிறது, இலங்கையில் போதிய நீதிபதிகள் இருக்கவில்லை, ஏனைய நாடுகளில் அதிகரித்த ஒரு 10 லட்சம் மக்களுக்கு ஏனையவர்கள் 40 நீதிபதிகளை வைத்திருக்கிறார்கள். இலங்கையில் 10 என்று சொன்னார் நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார. ஆனால் அவ்வாறு இல்லை. ஏனால் 403 நீதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் 2021 என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட 20 நீதிபதிகளை கொண்ட ஒரு கட்டமைப்பாக இருந்திருக்கிறது 10 லட்சம் மக்களுக்கு. அவ்வாறு வைத்துக் கொண்டால் எந்த சவால் இருக்கிறது? இந்த நீதித்துறை இவ்வளவு தூரம் சவாலுக்கள் இருப்பதற்கு அனைத்து நீதிமன்றங்கள் சார்ந்த, குறிப்பாக கீழ் நீதிமன்றங்களில் மிக அதிகரித்த சவால் இருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும் இவற்றை எவ்வாறு சீர் செய்ய போகிறார்கள்? அந்த சீர் செய்வதற்கு இப்பொழுது பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்
இப்பொழுது ஒரு குறிய கேள்வி தான் இருக்குது. அரசு ஒரு முயற்சியை செய்கிறது, இனியவர்கள் அதுக்கு எதிர்வினையாற்றுகிறார்கள். ஆனால் யாருமே முழுமையாக இந்த நீதித்துறை எதிர்கொள்கின்ற சவாலை எவ்வாறு சீர் செய்வதற்கான என்ன தேவைகளை செய்வது, இதை எவ்வாறு ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளவு வழக்குகளை பூர்த்தி செய்வதனால் அதுக்கு தேவையான அளவு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்களா? இந்த வழக்கறிஞர்கள் இப்பொழுது ஒன்று இருக்கிறது. இந்த வழக்கறிஞர் சங்கம் தங்களுடைய கோர்வையில் மிகவும் பாண்டித்தியம் பெற்ற, அதாவது நீண்டகால இந்த இதில் இருக்கக்கூடியவர்கள் நீதிபதிகளுக்கு தகுதியானவர்கள் என்று அவர்கள் ஆய்வு செய்த ஒரு பட்டியலை கூட 234 பேரை பார்த்தேன். இவ்வாறான என்னால் கீழ்மட்டங்களை நீதித்துறை அமைச்சுத்தான் தெரிவு செய்வது, அதாவது மாவட்ட நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை, அது ஜனாதிபதியினுடைய வேலையே அல்ல. ஜனாதிபதியினுடைய இது ஹைகோர்ட், சுப்ரீம் அப்பீல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கான நீதிபதிகளை தான் நியமிப்பது. அவர் தானாக தனிச்சையாக நியமிப்பது அல்ல. இதுக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற கவுன்சிலில் பேசி அவர்களுடைய ஒத்தாசையுடன் அவர் அந்த நியமங்களுக்கான பரிந்துரைகளை செய்வார். பின்னர் அவர் முன்னால் அவர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள். ஏனையவர்களுக்கு அவ்வாறான பொறிமுறையே கிடையாது. அவை இது பல மட்டங்களில் சீர் செய்யப்பட வேண்டிய ஒரு சவால். இந்த சவாலை வெறுமையாக இந்த பேசுபொருளாக இப்பொழுது சமீப நாட்களாக இது தொடர்ச்சியாக பேசுபொருளாக இருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இதை கடந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்களும் ஏனைய ஊடகங்களும் சரி, இதை ஒரு பேசுபொருளாக இது பேசுகிறார்கள். ஆனால் அனைவரும் இலங்கையினுடைய நீதித்துறையில் செய்யக்கூடிய ஒரு பெரும் மறுசீரமைப்பை பற்றி பேசுவதாக தெரியவில்லை. அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் இலங்கையில் பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய சவால்களை, இப்பொழுது குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. 40,000 பேர் நீங்கள் ஜெயிலில் போறீங்கன்னு சொன்னால் இலங்கை தீவில் குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறது. இந்த குற்றங்களுடைய அதிகரிப்பினுடைய மூல காரணங்களை கண்டறிந்து அந்த அவ்வாறான குற்றங்களை சமூக பரப்பிலிருந்து நீக்குவதற்கான முயற்சிகளை வெறுமாக நீதித்துறை மட்டும் சார்ந்து செய்வதல்ல, அதை கடந்து செய்ய வேண்டிய கட்டாயம். நாமல் ராஜபக்ச தரப்பு தொடர் அச்சத்திலும் தங்களை பழிவாங்குவதற்காகத்தான் நீதிபதிகளின் வயதில்லை அதிகரிப்பது என்கின்ற கருத்தெல்லாம் முன்வைக்கப்படுகிறது என்று அது எந்த வகையில் பார்க்கப்படுகிறது? இப்போ நீதிபதிகளின் வயதை அதிகரிப்பு என்பது சுயாதீனமானது என்றால் அவர்கள் சுயாதீனமாகத்தானே தீர்ப்பு வழங்குவார்கள். இவர்கள் வயதை அதிகரித்து விட்டார்கள் என்பதற்காக அரசுக்கு சார்பாக தீர்ப்பு எழுதுவார்களா? இல்லையா? நான் சொன்னேன், இப்பொழுதும் உச்ச நீதிமன்றத்தை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் கோத்தபயா நியமித்தவர்கள் என்ன இருக்கிறார்கள். அப்பீல் கோர்ட்டிலும் கோத்தபயா நியமித்தவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு வைத்துக் கொண்டால் இப்பொழுது இவர்கள் அதிகரிப்பதனூடாக அரசியல் ரீதியாக பழிவாங்க முனைகிறார்கள் என்ற கேள்வி ஒரு கேள்விக்குறியாகும். என்றால் சுப்ரீம் கோர்ட்டில் கோத்தபயா நியமித்தவர்கள் 4 பேர் இன்னும் இருப்பதாக சொல்லிக்கொண்டேன். இதே பார்த்தீங்கன்னா அப்பீல் கோர்ட்டிலும் கோத்தா நியமித்தவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இருக்கக்கூடிய 16 பேரில் கோத்தா நியமித்த 4 பேர் இருக்கிறார்கள். அவ்வாறு என்று சொன்னால் அது எவ்வாறு உங்கள் ஆட்சி காலத்தில் நியமித்தவர்கள் இன்னும் நீதிமன்றங்களில் இருக்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு உங்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள், உங்களுக்கு எதிராக இதை செய்வார்கள்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கோத்தபயா நியமித்த 5 பேர் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் நியமித்தாலும் அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கையை தானே செய்ய முடியும், அவர்கள் பக்கம் சேர முடியுமா? இதுதான் நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய கடமைப்பாடு. நான் சொன்னேனே, ஜெயவர்தன நியமித்த மிக நெருங்கிய ஒருவர் இவ்வாறான முயற்சி செய்யப்பட்ட பொழுது அவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பை தான் வழங்கினார். என்றால் அது அவர் நீதித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய. இப்போ இதில் ஒரு சிலர் அவ்வாறு இருக்க முனைவார்களா என்றால் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஒரு பெருமெண்ணிக்கையிலானவர்கள், இப்பொழுது 13 பேர் இருக்கக்கூடிய நீதித்துறையில் சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வாறு இவர்கள் அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள், அச்சப்படுவார்கள் என்று சொல்வது இப்போ வைக்கக்கூடிய இது அதிகரிப்பினூடாக அரசியல் லாபம் பெற முனைகிறார்கள் என்பது அது ஒரு பெருமளவில் அது சாத்தியமில்லாத விடயம் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த நீதித்துறைகளில் அவர்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். இப்போ நேற்று நியமித்தவர்கள் இல்லை, இப்போ அனுராபா நியமித்தவர்களும் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு கடந்த ஆண்டு ஜனவரியில் நியமிக்கப்பட்டவர்கள். அவை கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளும் ஒரு 6 மாதங்களும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகளாக அவர்கள் இந்த பதவியில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவ்வாறு ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால், உங்களுக்கு எதிரான ஒரு வழங்கிவிடுவார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்குமாக இருந்தால், அது கடந்த ஆண்டே அவர்கள் நியமிக்கப்பட்ட நேரத்திலிருந்து அது எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது திடீரென வயதிலைகள் அதிகரிப்பதற்கான முயற்சியின் பொழுது மட்டும் பேசுவதனால் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டாக நிச்சயம் கிடையாது. இன்னொன்று, அதிகரித்த வழக்குகளை இப்பொழுது நீதிமன்றங்களில் எதிர்கொள்ளக்கூடியவர்களும் சவாலில் இருக்கக்கூடியவர்களும் பெரும்பான்மையினோர் நாமல் ராஜபக்சனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள், அல்லது அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு நெருங்கி இருந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் இதை ஒரு தங்களுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு அரசியல் பேசு பொருளாக இவ்வாறான விடயத்தை முன்னெடுக்க முனைகிறார்கள். ஆனால் அது
கருத்தியல் ரீதியாக அல்லது தரவியல் ரீதியாக அது சார்ந்த அது ஏற்புடையதா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கான ஏற்பு இது எந்த ஒரு இடத்திலும் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே நீதித்துறை என்பது ஒரு நாட்டினுடைய சுயாதீன நீதித்துறையாக இயங்க வேண்டும். அந்த சுயாதீன நீதித்துறையாக இயங்குவதற்கு ஆன ஒரு முறைமை இருக்கிறது. இப்ப நீதித்துறைகளில் நியமிக்கப்படுகின்ற நீதிபதிகள் அனைத்து தரப்பையும் சார்ந்தவர்களாக, அனைத்து இலங்கை தீவில் வாழக்கூடிய இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களாக நியமிக்கப்படுவது ஒரு அவசியமான ஒரு தேவை இருக்கிறது. இதை கடந்து பெண்கள் அதிகமாக இப்பொழுது 2021ஆம் ஆண்டு மொத்த நீதிபதிகளில் 403 பேரில் 31.19% பெண்கள் நியமிக்கப்பட்டு இருந்தார்கள் நீதிபதிகளாக. அது அந்த 4 ஆண்டுகளில் அதிகரித்த ஒரு உச்ச எல்லையாக நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவை இப்பொழுது இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பெண்கள் முழுமையாக அனைத்து நீதித்துறைகளும் இருக்கிறார்கள் என்பதை தேடுவது சிரமமாக இருந்தது அவ்வாறான தகவல்களை. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய பக்கத்திலேயே யார் நீதிபதிகள் என்பதற்கான இந்த விவரம் இல்லாமல் இருக்கிறது. அதை கடந்துதான் இந்த விவரங்களை திரட்ட வேண்டிய ஒரு சவாலும் இருக்குது. அவை இலங்கை தீவில் வெளிப்படைத்தன்மை அனைத்து பகுதிகளிலும் பேணப்படுகின்ற ஒரு நிலைமையை வைத்துக் கொள்வதாக இருந்தால் இவ்வாறான தரவுகளை நீதித்துறை அமைச்சு முழுமையாக வெளியிடுகின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதை இதுவரை முழுமையாக செய்யவில்லை இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி முறைமைகளில். அது இதற்கு முன்னர் ரணில் இருந்த காலத்திலும் இந்த தரவுகளை தேடுகின்றது ஒரு சவாலாக இருக்கிறது. அவை அவ்வாறு வைத்துக் கொண்டால் இவை முழுமையாக வெளிப்படுத்துவதில் ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதில் நாங்கள் இவ்வாறான விவரங்களை என்ற ஒரு நீதித்துறை ஒரு அரசாட்சி என்பது மக்கள் ஆட்சியாக மாற வேண்டுமானால் நீதித்துறை அதில் ஒரு முதன்மையான மூலக்கூறு. அந்த முதன்மையான மூலக்கூறு சரியாக செப்பனிடப்படவில்லை என்று சொன்னால் அது ஆபத்தானது. அவை இவ்வாறான விடயங்கள் இந்த நீதித்துறை சார்ந்து கை கொள்ளப்படுவது என்றால் பேசுபொருளாக இருக்க வேண்டிய விடயங்கள் பல இந்த நீதித்துறை சார்ந்து இருக்கிறது. ஆனால் அந்த பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த விடயத்தில் பேசுபொருளாகவே மாற்றப்படவில்லை. இதற்கான தவறு அரசாட்சியில் இருப்பவரிடம் மட்டுமல்ல, எதிர்கட்சிகளிடம் இருக்கிறது. எதிர்கட்சிகள் ஒரு இந்த விடயத்தில் அனைவரும் இணைகிறார்கள். ஆனால் நீதித்துறை சார்ந்திருக்கக்கூடிய சவால்களை அவர்கள் பேசவில்லை. ஊடகத்துறையையும் பார்த்தேன், அவர்களும் இது குறித்து மட்டும் பேசுகிறார்கள். ஆனால் இந்த நீதித்துறை எதிர்கொள்ளுகின்ற முழுமையான சவால் அது திடீரென இந்த ஆட்சியில் மட்டும் உருவானதல்ல. கடந்த ஆட்சிகளினுடைய ஒரு கோட்பாக அது இருக்கிறது. இந்த ஆட்சியை இப்பொழுது 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது செப்டம்பர் மாதத்தில். அவை இன்னும் ஒரு 1.5 மாதங்களில் அது 2 ஆண்டுகளை. இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது. அன்று நேற்றைய தினம் சட்டத்தரணிகள் இது தொடர்பான ஒரு தீர்மானம் சாலிய பீரிஸ் தலைமையிலே ஊடக சந்திப்பை நடத்திய போது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை உயர்த்தும் சட்டம் மூலம் வந்தால் நீதியமைச்சு பதவி விலக வேண்டும் என்று சுமந்திரன் சொல்லுகிறார், சட்டத்தரணி. ஆனால் அவர் அங்கம் வகிக்கக்கூடிய, அவர் பொதுச் செயலாளர், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கக்கூடிய என்கின்ற கட்சி இது தொடர்பான வாக்கெடுப்பு வந்த போது அந்த வயதிலே அதிகரிப்பது வேண்டாம் என்று வாக்களிப்பு வந்த போது அவர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் கடந்து விட்டார்கள். அவர்கள் அதில் பங்கெடுக்கவில்லை. அங்கு பங்கெடுக்கவில்லை. ஆனால் இவர் சட்டத்தரணியாக கூறுகின்றார் நீதி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று. இந்த இரு நிலைப்பாட்டை உங்களுடைய அவதானத்தில் எப்படி பார்த்தது? இப்பொழுது இது சார்ந்து இப்பொழுது எல்லாரும் கூடுகின்ற பொழுது பேசுவது ஒரு விஷயம். ஆனால் ஒரு கட்சிகள் என்ற ரீதியில் அவர்கள் தனித்துவமாக இந்த விடயத்தில் தங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு அவர்கள் வெளிப்படுத்தாதனுடைய விளைவுதான் நீங்க சொன்னது போல இவ்வாறான பேசுபவர்கள் வருகின்ற பொழுது அங்கிருப்பவர்கள் வெளியேறி செல்கிறார்கள் சொன்னால் அந்த கட்சி சரியான முறையில் இதை கையாளவில்லை என்பதனுடைய வெளிப்பாடுதான் அது. வெளியே வந்து ஒன்றை பேசுகிறீர்கள், உள்ளே வருகின்ற பொழுது அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சொன்னால் அப்பொழுது நீங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அது எங்களுடைய கட்சி பொறிமுறைகளில் தமிழ் கட்சிகளுடைய பொறிமுறைகளில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு குறைபாடு என்னன்னு சொன்னால் இதற்கு முன்னர் அவர்கள் தங்களுக்குள் பேசி அது குறித்த ஒரு கருத்தியலை மக்களிடம் முழுமையாக இது சார்ந்து எதற்காக இவ்வாறான முடிவை எடுக்கிறோம், அதில் என்ன கருப்பொருள் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அந்த தெளிவுபடுத்துகின்ற செயற்பாடு இலங்கை தீவில் அமைவதிலே குறிப்பாக தமிழ் கட்சிகளிடம் இது பெரும் சவாலாகவே இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது விடயம், நான் சொன்னது போல இதில் இந்த விடயத்தை மட்டுமல்ல, இது நீதித்துறை சார்ந்து முழுமையாக பேசக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது. இதில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக நீதித்துறை சார்ந்து தமிழ் சமூகம் எதிர்கொள்கின்ற சவால்களையும் இதில் பட்டியலிட்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் நீங்கள் இதை முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்திய ஒரு கட்சி என்ற ரீதியில் அதற்கான ஒரு முழுமையான ஒரு கருத்தியலை நீங்கள் அனைத்து விடயங்களும் உருவாக்கி பேசுவீர்களாக இருந்தால் அது ஒரு சிறப்பான ஒரு செயற்பாட்டினுடைய வடிவமாக பார்க்கலாம்.
இவ்வாறான செயற்பாட்டு வடிவத்துக்கு தமிழ் சமூகம் வருவதாக இல்லை. நான் பலமுறை சொல்ல இருக்கிறேன், கட்சிகளுக்கு பல பிரிவுகள் இருந்தாக வேண்டும். நீங்கள் ஒரு முழுமையான கட்சியாக இருக்கிறீர்கள் சொன்னால் உங்களுக்கு நீதித்துறை சார்ந்து கையாளக்கூடிய ஒரு குழு இருந்தாக வேண்டும். சுகாதாரத்துறை சார்ந்து, கல்வித்துறை சார்ந்து, முக்கியமாக மக்கள் எதிர்கொள்ளுகின்ற ஒரு குழுக்கள் இருக்க வேண்டும். அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இனம் சார்ந்து இருக்கக்கூடிய நிபுணத்துவ ஆலோசனைகளையும் கொண்டு அவர்களையும் இணைத்ததாக அவற்றுக்கு பொறுப்பாக ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி இருக்கலாம். ஆனால் அந்த குழுக்கள் தொடர்ச்சியாக சந்தித்துக் கொள்வதும் அந்த விவகாரங்கள் சம்பந்தமாக சமூகம் எதிர்கொள்கின்ற சவால்களை அவர்கள் பட்டியலிட்டு அது சார்ந்த கருத்தியலை முழுமையாக உருவாக்குவது, அந்த கருத்தியல் ஒரு இனம் சார்ந்த அந்த கட்சியினூடாக வெளிப்படுவதும் தான் ஒரு சரியான பொறிமுறை. இப்பொழுது பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொண்டு சொன்னால் இவ்வாறான பாராளுமன்ற குழுக்கள் இருக்கிறது, ஒவ்வொரு விவகாரத்துக்கும் இருக்கிறது, நீதித்துறைக்கு இருக்கிறது. அது அவ்வாறே சமூகம் சார்ந்து மாற்றப்பட வேண்டும். மாற்றப்பட்டு அது தொடர்ந்து இப்ப நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுக்களிலும் அதில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் கலந்து கொள்கிறீர்கள் தானே, தொடர்ச்சியாக அங்கு பேசிக்கொள்கிறீர்கள் தானே. அவ்வாறான ஒரு விடயம் சமூகம் சார்ந்து இருக்குமாக இருந்தால் இவ்வாறான சவால்கள் வருகின்ற போது உடனடியாகவே அல்லது சவால்களுக்கு முன்னரே சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய சவால்களை பொதுப்பரப்பில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள ஒரு ஆக்கபூர்வமான செயற்பாட்டுகள் இந்த கட்சிகள் வந்து சேரும். இதை அவர்கள் இன்று வரை எட்டவில்லை என்று இருப்பதுதான் மிக மோசமான துன்பியலாக தமிழர் சமூகம் வந்து சொல்லிக் கொள்ளலாம். இதை மக்கள் புரிந்து கொண்டால், மக்கள் இதை புரிய வேண்டும். புரிந்து கொண்டால் என்ன, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதோ மக்களை ஏமாற்றுவதோடு பலரும் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அதை கடந்து ஒரு புரிதலுக்கு ஒரு சமூகம் வரவில்லை. நாங்கள் வருவோமாக இருந்தால் இது சரிதானே, இவ்வாறான குழுக்கள் இருக்கிறதா, அவங்களிடம் ஏன் உருவாக்கப்படவில்லை, அவ்வாறான குழுக்களில் ஏன் சமூகம் சார்ந்த நிபுணத்தவர்கள் இணைக்கப்படவில்லை, ஏன் அவர்கள் அவ்வாறான கருத்தியல் அவ்வாறு வருகின்ற பொழுது சுதந்திரமான கருத்தியல் சமூகம் சார்ந்தும் கட்சிகள் சார்ந்தும் வெளிப்படும். இல்லை என்றால் நீங்கள் சொன்னது போல ஒரு இருவர் வந்து நாங்கள்தான் அனைவருக்குமான மூலம், நாங்கள் எது பேசுகிறோமோ அதுதான் கட்சியினுடையதும் சமூகத்தினுடைய பார்வை என்ற ஒரு ரீதியில் தங்களுடைய பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான தனிநபர்கள் இந்த சமூகத்தில் அதிகமாகவே இன்று இருக்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு பேசிக்கொள்வது சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய மிக ஆபத்தான நிலை. இதை சமூகம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, இது குறித்து சமூகம் கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது இவ்வாறான மாற்றங்களை எங்களுடைய கட்சிகளிலும் கட்சிகளுக்கு ஆழ்ந்திருக்கக்கூடிய தனிநபர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை என்றால் இது ஒரு சமூகத்தையே ஒரு பாலங்குழிக்கு தள்ளுகின்ற ஒரு தொடர் முயற்சியாக இது மாறிவிடும். அவை சமூகத்துக்கும் இந்த விடயத்தில் ஒரு பெரும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை சமூகம் சரியான முறையில் கேட்குமாக இருந்தால், புரிதலுடன் ஆனால் இந்த நீதிபதிகள் விடயத்தில் மக்கள் பெரிய அளவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லது உரையாடுகின்ற போது கேட்டிருப்பீர்கள். மக்கள் இந்த விடயத்திலே ஒரு பெரிய அதிருப்தியோ அல்லது எதிர்ப்பையோ வெளியிடாதன் காரணம் என்னவாக இருக்கு? அதாவது இப்ப மக்களுக்கு இந்த விவகாரம் மக்களை எந்த ஒரு விடயமும் மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக மாற்றப்பட வேண்டும். இப்பொழுது வைத்துக் கொள்வோம், இந்த விவகாரம் சர்வசன வாக்கெடுப்பு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை அது உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறது வைத்துக் கொள்வோம். அவ்வாறு இருந்தால் இந்த விடயம் திருப்பியும் மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். மக்கள் வாக்களிக்க வேண்டும். வலிமையாக சர்வசன வாக்கெடுப்பில் மக்களுடைய வாக்கு எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. மிக குறைந்த சர்வசன வாக்கெடுப்புகள் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை தனக்கு ஒரு வாய்ப்பான களமாக யாரும் பயன்படுத்தலாம். ஆனால் அப்பொழுது இவர்கள் மக்களிடம் தானே சென்று பேச போகிறார்கள். அப்போ மக்கள் எந்த புரிதலும் இல்லாமல் இவ்வாறான விடயங்களுக்கு வாக்களிப்பார்கள். அவை இந்த விடயங்களை ஏன், அதான் சொன்னேன், இது மக்கள் மயப்படுத்தப்பட்ட கட்சிகளாக எதிர்கட்சிகள் இருப்பவர்கள் யாரும் இன்று வரை மாறவில்லை. அவ்வாறு அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தேர்தலில் ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்ததன் பின்னர் அதில் ஒரு விடயம் இருக்கிறன்னு சொன்னால், ஏன் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, ஏன் மக்கள் சார்ந்து தங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கவில்லை என்றால் அதற்கான முயற்சிகளை அவர்கள் இந்த 2 ஆண்டுகளில் செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்யவில்லை. அதனுடைய காரணமாகத்தான் அவர்கள் தங்களுக்குள் கூடி பேசுகிறார்கள், தங்களுக்குள் பத்திரிகைகளூடாக ஊடகங்களூடாக வெளிப்படுத்துகிறார்களே தவிர அதை மக்கள் சார்ந்ததாக எடுத்து செல்லவில்லை. சரி, சர்வஜன வாக்கெடுப்பு வருகின்ற பொழுது இதே விடயம் மக்களுடைய பேசு பொருளாக மாற வேண்டும். மக்கள் நான் இதை தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் ஏன் மக்களிடம் இந்த விவகாரம் நீங்கள் எடுத்து செல்லவில்லை? அதனால் மக்கள் பேசவில்லை என்றால் இது ஒரு சாதாரணமானுக்கு என்னடா சுப்ரீம் கோர்ட் என்றான், அப்பீல் கோர்ட் என்றால் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அப்பீல் கோர்ட்டுக்கோ சாதாரண மக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலும் இது அரசியல் சார்ந்த விடயங்கள் தான். என்னால் அதுக்கான பணம் வேண்டும், அதுக்கான இந்த வழக்காடுங்கள் அவை பணம் இல்லாத சாதாரண மக்கள் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் கோர்ட் வரையும் செல்ல போவதில்லை. அவர்களுக்கு இது சார்ந்த விடயம் இல்லை. அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலும் இருக்கிறார்கள்.
அவை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மஜிஸ்ட்ரேட் தான் அவர்கள் அதிகபட்சமாக செல்கின்ற ஒரு வழக்கு. அந்த வழக்காடு மன்றத்தில் தான் நான் சொன்னது போல 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் கிடப்பில் இருக்கிறது. அவை அவருடைய விடயம் இந்த விவாதத்தில் இவர்கள் பேசுகிறார்களா? இல்லை. 2,62,665 வழக்குகள் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் இருக்கிறது. இந்த கோர்ட்டுகளில் இருக்கக்கூடிய வழக்குகள் சம்பந்தமாக பேசினால் அவர்களுக்கு ஏதோ புரியும். ஏன்னா இந்த வழக்காடு மன்றங்களை தான் அவர்கள் அதிகமாக தரிசித்திருக்கிறார்கள். அவை அவர்கள் சார்ந்த விடயத்தை கடந்து இருக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றபடியால் அவர்கள் இது பேச போவதில்லை என்றால் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்பீல் கோர்ட்டுக்கும் கொழும்புக்கு தான் வந்தாக வேண்டும் எங்கு இருந்தாலும். அவர்கள் இந்த இடங்களுக்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. அவை இவர்கள் பேசுகின்ற இந்த சுப்ரீம் கோர்ட் அப்பீல் கோர்ட்டை பற்றி அவர்கள் புரிதல் இல்லாமலே இருக்க போகிறார்கள் என்பது சாத்தியமான விடயம்தான். அவை இப்பொழுது சொன்னேனே, இந்த விடயம் திருப்பியும் ஒரு சர்வதேச வாக்கெடுப்புக்கு வந்தால் இப்பொழுது நான் சொன்னது போல அவர்கள் ஹைகோர்ட்டினுடைய இதையும் 2 ஆண்டுகளாக நியமித்து 63 ஆகும். சாதாரண ஏனைய டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை 60 62 மாறினால் இன்னும் ஒரு பேசுபொருள். ஆனால் அதை பற்றி பேசுகிறாள் இல்லை. அதை பற்றி அரசாட்சியிலும் இருந்து ஒரு தெளிவான இல்லை, ஏனையவருடைய வயதில்லைகளையும் நாங்கள் அதிகரிக்கிறோமா என்பது வரவில்லை. ஆனால் அவ்வாறான ஒரு பேசுபொருள் இருக்கிறது, அவற்றையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அது இவருடைய பேசுபொருள் இல்லை. இவர்கள் வறுமையாக சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் வைத்து பேசுகிறார்கள், இல்லை என்றால் அப்பீல் கோர்ட்டை வைத்து பேசுகிறார்கள். இது இப்போ ஒரு அரசாட்சி, இலங்கையினுடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய நீதித்துறை சுயாதீனமாக இயங்க வேண்டும். நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சுயாதீனமாக அவர்கள் இயங்க வேண்டும். அவர்கள் பக்கச்சார்பாக வந்துவிடக்கூடாது. என்ன நியமிக்கப்பட்டது பின்னர் சில நீதிபதிகள் பக்கச்சார்பாக இருந்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு, அது ஒரு நீண்ட காலமாக இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில்களை முழுமையாக வழங்கக்கூடிய, அதாவது இலங்கையுடைய நீதித்துறையை சுயாதீனமாக வைத்துக் கொள்வதும் அதே போன்று நீதித்துறை சார்ந்த செயற்பாடுகள் வலுவுள்ளதாக மாற்ற. இப்போது பிரதான பேசுபொருள்களில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருப்பது நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதவி விலக வேண்டும் என்பது. அதற்கும் அப்பால் அவர் ஒரு சில விடயங்கள் பலராலும் சிலாகித்து கூறப்படுகின்றது. நீர்கொழும்பு தாக்குதல் இடம்பெற்றவுடன் அந்த தாக்குதலுக்கு முழுமையாக பொறுப்பேற்பேன் என்று கூறியது. அதன் பின்னர் JR ஜெயவர்தனவின் அரசானது ஒரு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டது என்று கூறியது. இவையெல்லாம் எப்படி இருக்கின்றது உங்கள் பார்வையில்? அதாவது ஹர்ஷ நாணயக்கார இப்பொழுது நீதியமைச்சராக இருப்பவர், நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் அவரே ஒரு வழக்க அறிஞர் தான். அவர் இப்பொழுது கருப்பு ஜூலையை மையப்படுத்தி பாராளுமன்றத்தில் ஒரு பேசுபொருளை பேசினார். அதை பேசுகின்ற பொழுது அவர் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், 83ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்றது. அப்பொழுது தனக்கு 11 வயதாக இருந்தது ஆகும். அப்பொழுது நடைபெற்றது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட, ஒரு ஆர்கனைஸாக நடைபெற்ற ஒரு அரசு சார்ந்த ஒரு செயற்பாடு என்று சொல்லிவிட்டு, அவ்வாறு என்னால் தமிழ் மக்களுக்கு எதிரான தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்ட பொழுது 2 நாட்களாக போலீஸ் துறை இயங்க அமல் வைக்கப்பட்டிருந்தது. அது இந்த வன்முறை தமிழ் மக்கள் மீது முழுமையாக கட்டவிழ்த்து விடுவதற்கு வாய்ப்பாக செய்யப்பட்டது. அதை அரசே செய்தது. அதனால் JRS சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் என்றார் அந்த நிகழ்வுகளை. அதே நேரம் அந்த ஆட்சி ஒரு டெரரிஸ்ட் கவர்மெண்ட் என்று சொன்னார். இது முதல் தடவையாக ஒரு என்னால் ஹர்ஷ நாணயக்கார தமிழ் மக்களுக்கு பெரிதாக தெரிந்த வாசுதேவ நாணயக்காரனுடைய மைத்துனர், அதாவது அவர் இவருக்கு மாமன் முறை. இது அதே குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதுதான் அந்த ஹர்ஷ நாணயக்காரர். வாசுதேவ நாணயக்கார ஒரு இடதுசாரியாக பல விடயங்களை பேசியவர். அதனால் தமிழ் மக்களுக்கு மிகவும் தெரிந்தவர். அதே போன்று ஒரு அதே குடும்பத்தில் வந்தவர், தமிழர்களோட நெருங்கி பழகிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அவரே அதை சொல்லுகிறார், தமிழர்களுடன் தாங்கள் இவ்வாறு நெருங்கி பழகி இருக்கிறோம் என்றால் அவர்கள் ஒரு திரைத்துறை சார்ந்தவர்கள், தமிழ் திரைத்துறைகள் சிங்கள திரைப்படங்களை எடுக்க முனைந்தவர்கள். இலங்கையை திரைத்துறையை ஆரம்பித்தவர்களே தமிழர்கள் தான், திரைத்துறையை விரிவாக்கியவர்களும் தமிழர்கள். அதனால் இவர்கள் அவர்களுக்கான ஒரு நெருங்கிய ஒரு நிலையை வைத்திருந்திருக்கார். அவ்வாறான முறையில் தான் இவரும் வளர்ந்திருக்கார். அவர் எவ்வாறு தன்னுடைய வீடுகளில் தமிழ் வந்தவர்களை என்னுடைய மாமனம் போல அங்கிள் என்று அவர் பலரைய விழித்தும் பேசிக்கொண்டார், மனோ கணேசனுடைய தந்தையார் உட்பட. இப்பொழுது இதில் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால், அவர் நல்ல ஒரு விடயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். நீண்ட காலத்தின் பின்னர் 83ஆம் ஆண்டுக்கு பின்னர் 83ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழுக்கு எதிராக நடைபெற்ற இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு கருத்தியலை அது அப்பொழுது செய்தவர்கள் ஒரு பயங்கரவாத அரசு, அவர்கள் பயங்கரவாத செயற்பாடாகத்தான் தமிழர்கள் மீதான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று இதை சொன்ன பொழுது இன்னொரு கேள்விகள் எழும்புகிறது. அவர் சொன்னதை கடந்து அப்பொழுது JR ஜெயவர்தன அரசு அவ்வாறு இருந்ததுன்னா சந்திரிகா யார்? அதுக்கு பின்னர் அமைந்த ஆட்சி
ஏன்னா சந்திரிகாவுடைய காலத்தில் நடைபெற்றதுதான் செம்மணி. அதை கடந்து நிறைய இருக்கிறது. ஆனால் இன்று பேசுபொருளாக இருக்கக்கூடிய செம்மணி படுகொலைகள், அதாவது ஒரு கிராமமாக தமிழ் மக்கள் உயிருடன் புதைக்கப்பட்டதற்கான சான்றிதழாக அது வெளிப்படுகிறது. அவ்வாறு வைத்துக் கொண்டால் அங்கு தொடர்ச்சியாக எடுக்கப்படுகின்ற எச்சங்கள், மனித எச்சங்கள் 500 நெருங்கி இருக்கிறது. அவ்வாறு என்றால் இது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற அகழ்வாராய்ச்சி. இந்த எச்சங்களை அதை கடந்து எந்த ஒரு முயற்சியும் இதுவரை செய்யப்படவில்லை. நீதித்துறை சார்ந்தவர்கள் சில பேர் அதை கடந்து செல்லக்கூடிய கருத்தியலினூடாக அதை கடந்த பார்க்கிறார்கள். இதுவரை எடுக்கப்பட்டவர்களுக்கான அதை கடந்து இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள், டிஎன்ஏ டெஸ்ட்கள், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகள் என்ன செய்யப்பட்டது? இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிகளும் அங்கு சென்றிருக்கார்கள். அவ்வாறு இருந்தால் சந்திரிகா அரசாங்கமும் அதைத்தானே செய்திருக்கிறது. இதே இடத்தில் கிருஷாந்தியினுடைய இதை மட்டும் அவருடைய ஆட்சி காலத்தில் எடுத்து அதற்குரியவர்களை தண்டிப்பதற்கான முயற்சி செய்துவிட்டு ஏனைய இடங்களை அகழ்வாராய்ச்சி செய்யாமல் தடுத்து விட்டார். ஏன்னா அதுக்கான முயற்சி செய்த சிங்கள வழக்கறிஞர் அதை சொல்லுகிறார். நான் பெரும் முயற்சி செய்துதான் இந்த விவகாரம் தெரிந்த பொழுது கிருஷாந்தினுடைய இதை செய்து அதில் உரியவர்களை தண்டனைக்கு எடுத்துவிட்டு ஏனையவர்களுக்கான முயற்சி செய்யப்பட்டது தடுக்கப்பட்டு விட்டேன் என்று அவரை பதிவு செய்தார். அவ்வாறு இருந்தால் சந்திரிகா அரசு ஒரு பெரும் பொறுப்பை இங்கே செம்மணி விடயத்தில் கூட கொண்டிருக்கிறது. அவ்வாறானால் சந்திரிகா அரசும் ஒரு டெரரிஸ்ட் கவர்மெண்ட் தானே, அவர்களும் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசத்தை தானே செய்தார்கள். சரி, கடந்து வருவோம் மஹிந்த ராஜபக்ச. அதற்கு பின்னர் மஹிந்த ராஜபக்சவை எடுத்துக்கொண்டால் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தானே பெருந்தொன்பியலான முள்ளிவாய்க்காலே வந்து நின்றது. அவ்வாறு இருந்தால் மஹிந்த ராஜபக்சவும் ஒரு டெரரிஸ்ட் கவர்மெண்ட் தானே, அவர்களும் ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிஸ்ட் தானே தமிழ் மக்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அவே இவர் ஒரு கருதியில் வைத்திருக்கிறார். அவ்வாறு இருந்தால் இது ஜேஆருடன், ஏன்னா ஜேஆர் காலத்தில் தான் ஜேவிபி பாதிக்கப்பட்டது 89ஆம், அதாவது ஜேஆருக்கு முடிந்த கையுடன் ஜேஆர் காலத்தில் ஆரம்பித்து பிரேமதாசா காலத்தில் அது ஒரு நிறைவு பெற்றது. 89இல் ஜேவிபியினுடைய கிளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியும் அதன் பொழுது மிக பெரும் எண்ணிக்கையில் கொன்றளிக்கப்பட்ட ஜேவிபியினரும் சார்ந்த மக்களுமாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி இவர்கள் பேசுவதை தவறுகிறார்கள். அதை ஹரணி சமூகத்தில் யாழ்ப்பாண நூல் நிலையம் எரிக்கப்பட்டதை பேசுகின்ற பொழுது அதை குறிப்பிட்டு கடந்து செல்கிறார் என்பதை வைத்துக் கொண்டு. ஆனால் அவ்வாறா இருந்தால் இலங்கை தீவில் இருந்த அனைவரும் இவ்வாறுதான் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹர்ஷ நாணயக்கனுடைய கருத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது இதே விடயங்கள் நடைபெற்ற பொழுது 83 தமிழின அழிப்புக்கு பின்னர் இதுக்கு காரணமே ஜேவிபி என்று ஜேஆர் மீண்டும் ஜேவிபியை தடை செய்கிறார். இதே ஜெயவர்தன தான் ஜேவிபியை அரசியல் நீரோட்டத்துக்கும் அழைத்து வந்தார். ஆனால் பின்னர் தடை செய்கிறார் இதன் பொழுது. அப்பொழுது அவ்வாறு வைத்துக் கொண்டால் அதற்கு தடை செய்வதற்கு முன்னர் 83 நடைபெற்ற பொழுது ஜேவிபி இருந்திருக்கிறது. 89க்கு பின்னர் மீண்டும் அவர்களுக்கு 90களில் மீண்டும் புத்தியூர் கொடுக்கப்பட்டு அவர்கள் அரசியல் அரங்கில் இருந்திருக்கிறார்கள். அதாவது நான் சொன்ன சந்திரிகா இருந்த பொழுதும் அரசியல் அரங்கில் இருந்திருக்கிறார்கள், மஹிந்தா இருந்த பொழுதும் அரசியல் அரங்கில் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது எல்லாம் ஏன் இவர்கள் பேசவில்லை என்கின்ற ஒரு கேள்வி இந்த விவகாரம் சம்பந்தமாக இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது. இந்த இதில் அவர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார் சொன்னால், இதை பேசுவதனூடாக பாராளுமன்றத்தில் பேசுகிற சொல்றார், இது கடந்த காலத்துக்கான இதனுடைய முயற்சி பிளேம் த பாஸ் இல்லை, அதை குற்றச்சாட்டுவதற்காக பேசவில்லை என்கிறார். இன்னொன்று சொல்லுகிறார், இதனூடாக நாங்கள் கடந்த காலத்தை லேர்ன் ஃப்ரம் த பாஸ் என்று சொல்லுகிறார். பிறகு சொல்றார், நெவர் டு ரிப்பீட், இது மீண்டும் அமையாமல் இருப்பதற்காக இதை பேசுவது முக்கியம் என்று சொல்லிவிட்டு நியூ ஜெனரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிளாக் ஜூலை என்கின்ற ஒரு வார்த்தையையும் சொல்லுகிறார். அதாவது கருப்பு ஜூலை ஏன் என்று இன்றைய சமூகம், இன்றைய தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் பேசுவதாக சொல்கிறார். நல்ல விடயங்களை வார வைத்துக் கொண்டார். இதை பேசுவதனூடாக மட்டும் எதுவும் மாறிவிடுமா என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுகிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விவகாரங்களை கையாளுவதற்கான கருத்தியல், இதனான ஆழமான மனோவியல் கருத்து என்னன்னு சொன்னால் சொல்வார்கள், the truth essential for the first step for reconciliation. அதாவது மீளிணைவுக்கான, அதாவது நல்லிணக்கத்துக்கான முதல் படியே உண்மையை கண்டறிதலிருந்து ஆரம்பிக்கிறது. Without honest and open account for the past wrongs, healing cannot begin. இது உலகளாவிய ரீதியில் இது சம்பந்தமாக பேசுகின்ற கருத்தியலுடைய வடிவம். அவை கடந்த காலங்களுடைய தவறுகளை முழுமையாக கண்டறிந்து வெளிப்படையாக கண்டறியாத வரையும் நாங்கள்
ஆட்டுப்படுத்தலுக்கான பாதையை ஆரம்பிக்க முடியாது என்று. இதைத்தான் 2015 ஆண்டு இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய அன்றைய போப்பாக இருந்த பிரான்சிஸ் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் அவரும் இதே கருத்தியலை வலியுறுத்தினார். அவர் வெளிப்படையாக சொன்னார், the process of healing also needs to include the pursuit of truth and dare. இது அவர் தன்னுடைய வார்த்தையில் இவர்கள் முன்னால் வைத்து சொன்னது. ஆகவே ஆட்டுப்படுத்தல் அவனுடைய ஆரம்பம் உண்மையை கண்டறிவதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றார் பிரான்சிஸ். இதை மட்டும் அவர் சொல்லவில்லை. The necessary means promoting justice, healing and unity and that. அப்ப இது ஒரு இந்த கண்டறிவது இலங்கையினுடைய ஒற்றுமைக்கும் ஆட்டுப்படுத்தலுக்கும் அந்த நீதிக்குமான முறைமையாக மாறும் என்று ஜஸ்டிஸ் சொன்னார். அப்படி என்றால் இவ்வளவு தூரம் வந்திருக்கக்கூடிய ஹர்ஷநாராயணக்காரர் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது இவரை கடந்து முடியுமா? இது ஆட்சியில் இருப்பவர்கள் இதுக்கான முழுமையான ஒத்தாசையை வழங்குவார்களா என்ற ஒரு கேள்வி எழும்புறது. இதே உலகளாவிய ரீதியில் பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான முயற்சிகள் பல நாடுகளில் இவ்வாறான துன்பியலுக்கு பின்னால் நடந்திருக்கிறது. அவ்வாறான ஒரு துன்பியல் கனடாவில் இருக்கிறது. கனடாவில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் ஒரு 180 ஆண்டுகளாக பல வதைகளை இங்கு இருக்கக்கூடிய அவருடைய மண்ணில் ஆக்கிரமித்து வந்தவர்கள் தாங்கள் ஒரு வாழ்வியலை இங்கு கட்டி எழுப்புவதற்காக அவர்களை மோசமாக வதைத்திருக்கிறார்கள். அது 180 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு துன்பியம். அதற்கு எதிராக அவர்கள் நீண்ட காலமாக குரல் கொடுத்து வந்தார்கள். ஈட்டியம் அவர்களால் 2008 ஆண்டு தான் ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஆட்சியில் இருந்தவர்களுடன் வர முடிந்தது. அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஒன்று நடைபெற்ற 2008. அப்பொழுது இங்கே பழமைவாத கட்சி என்று சொல்லக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பிரதமர் தான் ஆட்சியில் இருந்தார். அவர் ஒன்றை ஏற்றுக்கொண்டு இங்கு செய்தார். என்னென்னு சொன்னால் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஒரு ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன் கமிஷன் இலங்கையில் தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், உண்மையை கண்டறிதல் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு என்று பேசிக்கொள்கிறோம். இந்த ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன் கமிஷனை அவர் நியமித்தார். அந்த நியமித்த பொழுது அவர் என்ன செய்தார்னு சொன்னால் அதில் 3 வரை நியமித்த பொழுது இந்த ஆணைக்குழுவில் நியமிப்பதை யார் நியமிப்பது என்றது இதில் பாதிக்கப்பட்ட பூர்வீக குடிமக்களையும் உள்வாங்கியதாகத்தான் அது செய்யப்பட்டது. அது எழுந்தமானமாக ஆட்சியில் இருந்தவர்கள் மட்டும் தாங்கள் நியமிக்கவில்லை. இலங்கையில் பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த முயற்சிகளில் எதிலும் ஒரு பங்காளிகளாக இதுவரை மாற்றப்படவில்லை. அப்படி மாற்றப்படாமல் தனித்துவமாக பாதித்தவர்களே, அதாவது வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டவர்களே தீர்மானிப்பவர்களாக மாறுகிறார். இது ஒரு ஆபத்தான பொறிமுறை. ஆனால் இங்கு அவர்களும் ஏற்றுக்கொண்டதாக 3 நியமிக்கப்பட்டார்கள். அந்த 3 2 பாதிக்கப்பட்ட பூர்வீக சமூகத்தில் இருந்த நிபுணத்தவர்கள் அதில் நியமிக்கப்பட்டார்கள். ஒருவர் இல்லாதவராக நியமிக்கப்பட்டார். இந்த 3 கொண்ட குழுவினுடைய தலைவராக அந்த பாதிக்கப்பட்ட பூர்வீக குடிமக்களுடைய அந்த நிபுணத்தில் ஒருவர் தான் நியமிக்கப்பட்டார். அவர்கள் கிட்டத்தட்ட 6.5 ஆண்டுகளாக இது குறித்த முழுமையான கண்டறிதலை முழுமையாக பூர்த்தி செய்து அந்த அறிக்கையை 2015 வெளியிட்டார்கள். ஆனால் இது ஆரம்பித்த உடனேயே அப்பொழுது பிரதமராக இருந்தவர் அந்த பூர்வீக குடிமக்களிடம் நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டார். பின்னர் அவர்கள் அறிக்கை சமர்ப்பித்ததன் பின்னர் ஆட்சி மாறிவிட்டது. புதிய அடுத்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறிவிட்டது. 2வது கட்சியில் இருந்த பிரதமரும் கூட ட்ரூடோ அவர்கள் தான் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டுவிட்டு அதை கடந்து அதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அவர் பல விடயங்களை செய்தார்கள். ஒன்று, இதே விவகாரம் சம்பந்தமாக கத்தோலிக்க திருச்சபையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீதான வன்முறை சம்பந்தமாக அவர்கள் போப் பிரான்சிஸிடம் சென்று இதை பற்றி கூறினார்கள். கூடியதன் பின்னர் அவர் இங்கு வந்து நேரடியாக அவர்களுடைய மண்ணுக்கு சென்று அவர்கள் இன்றும் வாழ்ந்திருக்கக்கூடிய மண்ணுகளை சென்று அவர்களிடமே அந்த வெளிப்படையாக அந்த மன்னிப்பை கேட்டார். இதுவரை மன்னிப்பை இலங்கை தீவில் யாரும் கேட்கவில்லை. இப்பொழுது ஹர்ஷ நாணயக்காரர் கூட பேசுகின்ற பொழுது அது ஜெயவர்த்தனுடன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாரே ஒழிய இதற்காக இது நடந்ததற்காக நாங்கள் வருந்துகிறோம், நாங்கள் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் என்றால் அவரே தெளிவாக சொல்லுகிறார். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் குறிவைத்து பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு இனத்தைச் சேர்ந்த தமிழர்கள் மட்டுமே. இன்னொன்றையும் தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தாக்கப்பட்டார்கள். அவர் சொன்ன கருத்தியல் எங்கு ஒத்து வருகிறது என்று சொன்னால் இவ்வாறு ஒரு இனம் குறிவைத்து இனம் சார்ந்தவர் என்ற ரீதியில் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னார். அதைத்தான் இனப்படுகொலை என்று வரையறுக்கிறது உலகம். ஆகவே அவர் இனப்படுகொலை என்று வரையறுவதற்கான கருத்தியலையும் சொல்லியிருக்கிறார். சரி, இதை கடந்து கனடாவில் என்ன நடைபெற்று என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவர்கள் குறித்த முழுமையான அறிக்கை சமர்ப்பித்ததன் பின்னர் அவர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு தொகையாக கனடிய அரசு இதுவரை பூர்வீக குடிமக்களுக்கு $26.14 பில்லியன்
அவர்களுக்கு இழப்பீடாக வழங்கி இருக்கிறது. இன்னொன்று செய்தது, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியை இந்த நேஷனல் டே ஆஃப் ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன், அதாவது தேசிய நாளாக, விடுமுறை நாளாக, தேசிய விடுமுறை நாளாக அதை அறிவித்து, அதை உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான நாளாக அறிவித்துவிட்டு, அதை எதற்காக அறிவித்தார்னு சொன்னால், அவர்களுக்கு நடந்தது என்ன என்பதை கனடாவில் இருக்கக்கூடிய மக்கள், புதிய தலைமுறைகள் அதை பற்றி தொடர்ந்து பேச வேண்டும். அவர்களுக்கு இது புரிதலை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான ஒரு பெரிய அநீதி இங்கு நடைபெற்றிருக்கிறது இந்த மண்ணில், அதுவும் இங்கே இருக்கு இந்த மண்ணுடைய சொந்தக்கான பூர்வ குடிமக்களுக்கு நடைபெற்றிருக்கிறது என்பதை சொல்லுகிறது. இப்பொழுது ஹர்ஷ நாணயக்காரா சொல்லுகிறார், பாருங்கள், இதை பற்றி அடுத்த தலைமுறைகளுக்கு தெரிய வேண்டும், அதுக்காக நான் பேசுகிறேன். அவருடைய பேசுவது ஹன்சாட்டில் இருக்கும், ஆனால் அடுத்த முறை அது அவர்களுக்கு என்ன விதத்தில் புரியும்? ஆனால் அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக இங்கு ஒரு தேசிய நாளையே அறிவித்தார்கள் கனடாவில். இவையெல்லாம் இலங்கை தீவில் தமிழர் விவகாரம் சார்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய விடயங்களாக சொல்லலாம். குறிப்பாக இன்னொன்றே சொல்லுகிறேன், அந்த கருப்பு ஜூலை 83ஆம் ஆண்டு தமிழர்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள், அவருடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன என்பதை கடந்து இன்னொரு பெரிய விடயம் இருந்தது. இலங்கை தீவினுடைய வர்த்தக வலயமாக இருந்த கொழும்பினுடைய பெரும் பகுதி தீக்கிரையாக்கப்பட்டது. அதாவது இதை பதிவு செய்த லண்டன் கார்டியன் பத்திரிகை சொல்கிறது, 100 இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ், அதில் 20 கார்மெண்ட் ஃபேக்டரிஸ், அதாவது புடவை உற்பத்தி நிறுவனங்கள் உட்பட 100 இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ் எரிக்கப்பட்டதாக. அப்பொழுது இருந்த அரசு, அது இன்னொரு பதிவை போட்டிருந்தது, அரச உத்தியோகத்தர்கள் அல்லது அரசு சார்ந்தவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், 20,000 பிசினஸஸ், வர்த்தகங்கள், பல துறைப்பட்ட வர்த்தகங்களும் தாக்குதலுக்குள்ளாகி பெரும்பான்மையான எரிக்கப்பட்டதாக. இதை பதிவு செய்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை போட்டது. இதனுடைய இழப்பீடாக, இந்த வர்த்தக நிலையங்களுடைய இழப்பீடாக மட்டும் $300 மில்லியன் அது 83ஆம் ஆண்டு மொத்தமாக இந்த வர்த்தக நிலையங்கள், அதாவது பெரும் வர்த்தக நிலையங்கள், இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸில் ஏற்படுத்தப்பட்ட அழிவுக்காக 300 மில்லியன் இழக்கப்பட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஆகஸ்ட் 83 ஒரு பதிவை போட்டிருக்கிறது. சரி, இலங்கையினுடைய அப்பொழுது இருக்கக்கூடிய ஜிடிபி எடுத்து சொன்னால் 5.17 பில்லியன். இன்று இலங்கையினுடைய ஜிடிபி 2025 கடந்த ஆண்டில் 108.83 பில்லியன். ஆகவே பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. இன்றைய நிலையில் பெரும் பணமாக பார்க்கப்படுவதாக வைத்தால், அன்று நியூயார்க் டைம்ஸ் சொன்ன 300 மில்லியன் இன்றைய பணத்தில் $6.3 பில்லியன். இந்த $1 பில்லியன் நஷ்டஈடாக வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனால் அந்த இழப்பை இன்று வரை ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்படவில்லை, இது குறித்த விடயங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்படவில்லை. தமிழக தரப்பிலும் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. நாங்கள் 83க்கான பரிகார நீதியை இன்று வரை வலியுறுத்தவில்லை, அமைதியாகவே இருக்கிறோம், கடந்து வருகிறோம். ஆகவே அவ்வாறு வைத்துக் கொண்டால், இப்பொழுது இது வீடுகளை கடந்து தனிநபர் இழப்புகள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டால், இதுக்கு பின்னர் நடந்த கருப்பு ஜூலைக்கு பின்னர் நடந்த அனைத்து விவரங்களும் எடுத்தால், தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60 பில்லியன் இருக்கக்கூடிய இழப்புகளை தமிழ் சமூகத்துக்கு இழப்பீடாக வழங்க வேண்டிய தேவை அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே இவை அனைத்தும் பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டும். இந்த பேசுபொருள் ஆரம்பமாக அரசு பாராளுமன்றத்தில் சொன்ன விடயங்களை எடுத்துக்கொண்டால், இந்த விவகாரம் தொடர்ந்து அடுத்த மட்டங்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். இது குறித்து தமிழ் சமூகம் என்ன செய்ய போகிறது, தமிழக சமூகம் ஒன்றுபட்டதாக இந்த விவகாரத்தை எவ்வாறு கையாளப் போகிறது என்கின்ற பல கேள்விகளை அவருடைய கருத்தியல் ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லிக்கொள்ளலாம். கூடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் நீதித்துறை தொடர்பிலும் நீதியமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பின் பின் இருக்கக்கூடிய முழுமையான தத்துவார்த்த ரீதியான விடயங்கள் தொடர்பான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.